ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி ஒரு சிம்பிளான பீகாக் டிசைன் ஃபேப்ரிக்கில் பெயிண்ட் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். இதுக்கு வந்து ஒரு சிம்பிளாக ஒரு பீகாக் டிசைனை நான் ட்ரேஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு வந்து நம்ம செரூலியன் ப்ளூ யூஸ் பண்ணலாம், ஆர் எனி கைண்ட் ஆஃப் ப்ளூ யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஹெட்டும் நெக் பார்ட்டையும் நான் வந்து அந்த ப்ளூ வச்சு ஃபில் பண்ணுறேன். ஜஸ்ட்டு பிளெயினாக கூட நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு அவுட்லைன் வந்து பிளாக் கொடுத்து கூட நீங்கள் பண்ணலாம். நான் கொஞ்சமாக நடுவில் மட்டும் ஒயிட் கலர் வச்சு ஷேட் பண்ணியிருக்கேன். இப்போது பீகாக்கில் அந்த நெக்குக்கும் கண்ணை சுற்றியும் கொஞ்சமாக ஒயிட்டு வச்சு நம்ம ஷேட் பண்ணால் அது வந்து கரெக்டான ஒரு ஷேப் கொடுக்கும். நம்ம அப்படி இல்லைன்னா நீங்கள் ப்ளெயினாக வந்து செரூலியன் ப்ளூவில் கொஞ்சமாக ஒயிட் மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் டைரெக்டாக ஜஸ்ட்டு ஃபில் பண்ணால் போதும். நெக்ஸ்ட்டு வந்து லெமன் எல்லோவும் ஆரஞ்சு கலரும் வச்சு நான் அந்த விங்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஷேட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து ஃபெவிக்ரில் பேர்ல் மெட்டாலிக் கலர்ஸில் வர கோல்டு கலர் எடுத்திருக்கேன். அதை வச்சு ஜஸ்ட் ரெஸ்ட் ஆஃப் த போர்ஷன் வந்து நம்ம அப்படியே கோல்டு கலர் வச்சு ஃபில் பண்ணுறோம். இதில் ஃபர்தராக நான் எம்போஸ் பண்ணுறதுக்கு எதுவுமே 3D அவுட்லைனர் எதுவுமே யூஸ் பண்ணல. ஜஸ்ட்டு வந்து கோல்டு கலர் மட்டும் அப்படியே ஃபில் பண்ணிட்டு வரேன். இதுவே நமக்கு வந்து நல்ல ஒரு ஆர்னேட்டாக நல்ல ஒரு லுக்கோடு இருக்கும். இப்போ நம்ம எங்கெல்லாம் கோல்டு வேணும்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துலலாம் கோல்டு வச்சுக்கோங்க. கொஞ்சமாக இடையில கொஞ்சம் கலர்ஸ் வச்சோம்னா ஒரு கலர் கான்ட்ராஸ்ட்டுக்கு நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு இப்போ வந்து ஸ்டெம்மு பெயிண்ட் பண்ண போகிறோம். ஸ்டெம்முக்கு வந்து லெமன் எல்லோவும் சாப் க்ரீனும் வச்சு பெயிண்ட் பண்ணியிருக்கேன். ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம கோல்டு கொடுத்துட்டே இருந்தால் அது நல்லா இருக்காது. இடையில கொஞ்சம் கலர்ஸ் கொடுக்கணும். இப்போ ஒரு ஃபைன் ப்ரஷ் வந்து நம்பர் 3 இல்லாட்டி சின்ன ப்ரஷ் ஏதாவது வச்சு தின்னாக வந்து அவுட்லைன் எல்லாத்துக்குமே பிளாக்கை வச்சு நல்லா அவுட்லைன் பண்ணிட்டோம்னா நல்ல டிஃபைன்டாக இந்த பீகாக்கோட டிசைன் வந்து என்ஹான்ஸ்டாக தெரியும். இதே மாதிரி ஃபெதர்ஸ் எல்லாத்துக்குமே டீட்டெயிலிங் பண்ணிடணும். இது தின்னான ப்ரஷ் வச்சு கட்டாயம் பண்ணணும். நம்ம திக்கான ப்ரஷ் பண்ணோன்னா அது நல்லா இருக்காது. இப்போ எல்லா இடத்துக்குமே நல்லா அவுட்லைன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் ஸ்டோன்ஸ் வச்சு நமக்கு எங்கெல்லாம் வேணுமோ அங்கெல்லாம் 1-2 ஸ்டோன்ஸ் மட்டும் வச்சு நம்ம அதை கம்ப்ளீட் பண்ணிடலாம். பீக்குக்கு எல்லோ வச்சு நான் கலர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த ஃப்ளாருக்கு ஒயிட்டும் பிங்க் கலர் எனி ஷேட் ஆஃப் பிங்க் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கண்ணுக்கு வந்து ஒயிட்டும் பிளாக்கும் வச்சு பெயிண்ட் பண்ணிவிட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன்.